வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இலங்கை செய்திகள் தொடர்பாக கொஞ்சம் பார்க்கலாம் என்றிருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் அச்சுறுத்தல் என்று சாணக்கியன் எம்பி புதிய கதை ஒன்றை சொல்லியிருக்கின்றார். என்ன அச்சுறுத்தல் என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம். விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றார்கள். நாம் பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் நமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது எவ்வளவு தூரம் உண்மையான விஷயம் அல்லது இது என்ன அரசியலுக்காக அவர் சொல்கின்றார் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்து நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் என்ன அச்சுறுத்தல் என்பது தொடர்பாக அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. பாராளுமன்றத்திலே 4ஆம் தேதி புதன்கிழமை இடம்பெற்ற இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான 2 ஒழுங்கு விதிகள், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான விதிகள் ஆகிய விவாதத்தில் உரையாற்றும் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். 1948ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் தலைவர்களையும் தமிழ் மக்களையும் சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகவே ஆயுதமேந்தி போராடும் நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்று அவர் பழைய கதையையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்காக பெரும்பான்மை சமூகத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாம் வழங்கி இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தனிப்பட்ட நன்மைக்காக எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சில வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொழுது அதனை மறக்க முடியாமலே பொது வேட்பாளரின் பின்னால் இருக்கின்றார்கள். திரைமறைவில் அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையும் சாணக்கியன் சொல்கின்றார். கடந்த விடுதலை போராட்டம் நடந்த போது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளருக்கு பின்னால் இருந்து கொண்டு எமது தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளையும் காட்டிக் கொடுக்க முற்படுகின்றார்கள் என்று அவர் குற்றம் சாட்டுகின்றார். இது முழுமையாக அவர் சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னால் இருப்பதன் காரணத்தினால் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் தனக்கு அச்சுறுத்தல் என்றும் சொல்லிவிட்டு திரும்ப தமிழ் கட்சிகளுக்கு உள்ளேயே தனக்கு பிரச்சனை இருக்கிறது என்ற விஷயத்தையும் சொல்ல வருகின்றார். ஆகவே இது ஒரு அரசியல் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்றே நாம் பார்க்கின்றோம். என்னை கொல்ல சதி என்று முஜிபுர் ரஹ்மான் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தன்னை கொல்வதற்கு அல்லது சிறையில் அடைப்பதற்கு சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்திலே. சந்தேக நபராக வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று பாராளுமன்றத்தில் விசேட கூட்டை தெரிவித்த அவர் சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவும் அஸ்லம் என்ற நபரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று 5 வருடங்களாக குற்றச்செயல் ஒன்றுக்காக சந்தேக நபராக இருக்கும் ஒருவரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்தேக நபரிடம் அவரை பிணையில் வெளியில் எடுப்பதாகவும் இன்னும் பல்வேறு சலுகைகளை வழங்குவதாகவும் தெரிவித்து தனக்கு எதிராக வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு கோரியிருக்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டை தூக்கி ரணில் விக்ரமசிங்க மீது போட்டிருக்கின்றார். ஆகவே இது ஒரு பரபரப்பான விஷயமாக இருக்கிறது. அடுத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதம் சனிக்கிழமை அன்று ரணில் விக்ரமசிங்க சொல்கின்றார், நான் பங்கு பெற்ற வரமாட்டேன், இந்த நேரடி விவாதத்தில் பங்கு பெற்ற வரமாட்டேன். நாமல் ராஜபக்ச மற்றும் அரியநேந்திரன், சஜித் பிரேமதாச போன்றவர்கள் இந்த விவாதத்திலே பங்கு பெற்றும் பொழுது நான் வரமாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. அடுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து ஆளும் கட்சி பக்கம் சென்ற 9 பேர் பசில் ராஜபக்சவை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்று ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது, தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் தாய் வீட்டுக்கு திரும்ப அவர்கள் உத்தேசம் கொண்டிருந்தாலும் அவர்களை அரவணைக்க பசில் ராஜபக்ச தயாராக இல்லை என்ற தகவலும் வந்திருக்கிறது. IMF உடனான ஒப்பந்தத்திலிருந்து விலக மாட்டோம், திட்டத்திலிருந்து நீங்குவது பொறுப்பை கைவிடுவதாகும் என்கின்றார் அனுரா. யார் வந்தாலும் அனுரா விலக முடியாது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏனெனில் IMF அனுராவுக்காகவோ ரணிலுக்காகவோ சஜித்துக்காகவோ போடப்பட்ட ஒப்பந்தம் அல்ல, நாட்டுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம். அடுத்த அரசாங்கம் வரும்பொழுதும் கட்டாயம் IMF உடனான இந்த ஒப்பந்தம் தொடர வேண்டும். இது விளையாட்டு இல்லை. ஆகவே நீங்க சொன்னால் என்ன சொல்லாட்டில் என்ன அனுரகுமார திசாநாயக்கா விலக முடியாது. நமது சகல எதிர்கால செயல்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருதலை பட்சமாக இந்த திட்டத்திலிருந்து விலக நினைத்தால் அது நாட்டுக்கான பொறுப்பை கைவிடுவதாகும். அப்படி அல்ல, IMF உடனான எந்த ஒரு டையப்பும் உங்களால விலக்கி வர முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். இதை நீங்க சொன்னான்னு சொல்லாட்டிலன்னு எல்லோருக்கும் நிச்சயமாக தெரிந்த விஷயம்தான்.
சுமந்திரன், சாணக்கியன் தவிர ஏனையோர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு. மதுர விதானகே எம்பி தெரிவிப்பு என்று ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ ஆ ஆரம்பத்தில நான் சொன்ன விஷயம் சாணக்கியனும், சுமந்திரனும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அல்ல. ஏற்கனவே ஒரு பிழையா சொல்லிட்டேன். சுமந்திரனும், சாணக்கியனும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அல்ல. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவை எவ்வாறாவது ஒதுக்கிவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அது சாத்தியமா இல்லையா என்பது தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வருகின்றன. இதற்கிடையில் அரியநேந்திரன் சொல்றார், தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் தொடர்ந்து மேமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கும் தேர்தலாக தனக்கு வாக்கு போடுமாறு அவர் கேட்கின்றார். இப்ப தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் என்பது தெரிந்த விடயம். ஆனால் இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால் யார் யார் இருக்கின்றார்கள் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. ஆனா பொது வேட்பாளருக்கு சார்பானவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க புலம்பெயர்ந்த நாடுகளிலும் கூட பொது வேட்பாளர்களுக்கு சார்பானவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் மக்கள் தங்களுடைய வாக்குகளை பொது வேட்பாளருக்கு அளித்தால் சர்வதேசத்திற்கு இந்த மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், ஆகவே இந்த மக்களுக்கான தீர்வு வேண்டும் என்பதை சொல்ல முடியும் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்தோடு தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வர இருக்கிறவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும் என்றும் அரியநேந்திரன் குறிப்பிடுகின்றார். பாராளுமன்றத்தில் சுமந்திரனின் சட்டமூலத்தை நீக்க செய்தது ரணிலின் முறையற்ற செயல். மன்னாரிலே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் கடும் கண்டனம். ஹக்கீம் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவோடு இருக்கிறார், ரணிலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். ஆனால் சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க அங்கீகாரம் அளித்துவிட்டு தனக்கு ஆதரவு அளிக்காத சுமந்திரன் எம்பி கொண்டு வந்த மாகாண தேர்தல் திருத்த சட்டமூலத்தை நிரலில் இருந்து நீக்க செய்திருப்பதன் மூலம் பாராளுமன்றத்தின் நடைமுறைகளை மீறியுள்ளார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது ஹக்கீம் குற்றம் சாட்டுகின்றார். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு இந்த நிலைமைகளை சமாளிக்க போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க இந்த 3 பேரில் யார் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பார்கள் என்கின்ற விஷயத்திலே எல்லோருமே சரியான பதிலை சொல்கின்றார்கள் இல்லை. கோட்டாவை ஆதரித்தது போல அனுராவை சிங்கள மக்கள் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள். இவரும் கோட்டா போல வந்த கையோடு ஓடி விடுவாரோ, இந்த நாட்டை காப்பாற்ற முடியாமல் அல்லது நாட்டை மேனேஜ் பண்ண முடியாமல் ஓடி விடுவாரோ என்கின்ற கேள்விகளும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவ்வளவு காலம் அனுரகுமார திசாநாயக்காவால் இந்த விஷயத்தை சாதிக்க முடியும் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அடுத்து ஜீவன் தொண்டமான் சொல்றார், 1700 ரூபாய் சம்பள விடயத்தில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒருபோதும் ஏமாற்றாது. ஜீவன் தொண்டமான் மலையகத்திலே தெரிவித்திருக்கின்றார். இது ஆண்டாண்டு காலமாக சொல்கின்ற விடயம். மக்கள் என்ன செய்வார்கள்? இவர்களுடைய சொற்களை கேட்டு தொடர்ச்சியாக வாக்கு போட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுக்கான ஒரு விடிவு வந்த மாதிரியே தெரியவில்லை. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான நிலைமைகள் தான் இலங்கையில் இருக்கின்றன என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அரச ஊழியர்களின் ஊதியம் தொடர்பான பரிந்துரையை அனுர சஜித் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலிருந்து நீக்க வேண்டும். அந்த விஷயம் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக ரணில் சொல்லியிருக்கின்றார். என்னன்னா, அரச ஊழியர்கள் சம்பள உயர்வு தொடர்பாக 2 தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். சஜித்துடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் போட்டிருக்கின்றார்கள், அனுராவுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் போட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2 விஷயத்தையும் தூக்குங்க, நான் ஏற்கனவே சம்பளம் கொடுத்து விட்டேன் என்று அவர் சொல்கின்றார். தமிழரசு கட்சிக்கும் சஜித்துக்கும் இடையிலான டீல் என்ன என்பதை அறிவிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார். ஒரு சந்திப்பிலே குறிப்பிட்ட பொழுது அங்கஜன் ராமநாதன் குறிப்பிட்டிருக்கின்றார், ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு பாடம் கற்பிக்க மக்கள் தயார் என்று நளின் பண்டார எம்பி சுட்டிக்காட்டியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக கடந்த வாரத்தில் மாத்திரம் 16 தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒரு தகவலும் சொல்கிறது. அனுர தேர்தலுக்காக கோடியாக பணம் கொட்டுகிறார், மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று ரிஷாத் பதியுதீன் குறிப்பிடுகின்றார்.
அனுரகுமார திசநாயக்கா தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுறார். அப்படியான அனுரகுமாராவால் கடந்த காலத்தில் ஏன் ஒரு சின்ன உதவியாவது பொதுமக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இங்க முக்கியம் என்னன்னா, ரிசாத் பதியுதீன் சஜித்தோட இருக்கிறார். மற்றது வந்து ரவுஃப் ஹக்கீம் சஜித்தோட இருக்கிறார், சஜித் பிரேமதாசாவோட இருக்கிறார். இப்ப சுமந்திரனும் சஜித் பிரேமதாசாவோட இருக்கிறார், சாணக்கியனும் சஜித் பிரேமதாசாவோட இருக்கிறார்கள். தற்செயலா ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்று விட்டால் இவர்கள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம், ஐக்கிய தேசிய கட்சி திரும்ப புத்துயிராக்கி ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் திரும்ப வரமாட்டார்கள் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் சஜித் பிரேமதாசாவை வின்பன வெல்ல வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களது தலைவர் களவெடுக்காதவர், பொய் சொல்லாதவர், களவெடுப்பவர்களை பாதுகாக்காதவர், நாட்டின் மீது பாசம் உள்ளவர், இரவு பகலாக உழைப்பவர், ஏழைகள், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், மாணவர் சமூகம் என எல்லோர் மீதும் இரக்கம் கொண்டவர் சஜித் பிரேமதாசா என்று ரிசாத் பதியுதீன் சொல்கின்றார். அங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து சஜித் பிரேமதாசாவினுடைய ஊழல் விஷயங்களை வெளியில எடுத்தால் அது இன்னொரு ஃபைல் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. யுத்தத்தின் பின்னரான வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு ஒன்றை கூட்டப் போகிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மன்னார்ல சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம்தான். இப்ப சர்வதேச நன்கொடையாளர்களை வடக்கு கிழக்கு பக்கம் திருப்பி அபிவிருத்தி செய்ய போறேன் என்று சொன்னா அந்த மக்கள் விரும்புவாங்க நிச்சயமா என்று சஜித் சொல்றார். சஜித்துக்கும் ரணிலுக்கும் அனுராவுக்கும் தான் போட்டி. ஆனால் இது எங்க போய் முடிய போகுது என்று அதான் முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். இந்த தேர்தலை எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாம இருக்கு. யார் வின் பண்ணுவார்கள் என்று தெரியாம இருக்கு. 50% அதிகமான வாக்குகளை யார் பெறுவார்கள் என்று தெரியாமல் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளை வழங்க மாட்டேன் நாமல் ராஜபக்ஷ புத்தளத்தில் சொல்கின்றார். மேல நாமல் ராஜபக்ஷ மக்களுக்குள்ள போறதே பெரிய விஷயம். புத்தளத்துல பொய்யான வாக்குறுதிகளை வழங்க மாட்டேன் என்று சொல்கின்றார் என்றது வந்து அது ஒரு தகவல், ஒரு செய்தி தான். அடுத்த சஜித் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா தான் படுது. அது நல்ல விஷயம், ஆனா அது நடந்தா பெரிய விஷயம். யுத்தத்தின் பின்னரான வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவோம் என்றது அது ஒரு நல்ல ஒரு சமிக்ஞை. ஆனா அது நடந்தா தான் அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். எதிர்கால சந்ததியினருக்காக வாக்கை பயன்படுத்த வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா மக்கள்கிட்ட கேட்டிருக்கின்றார். சரத் பொன்சேகாவுடைய கூட்டத்துக்கே ஆக்கள் வருகிறார்கள் இல்லை, தனியா அவர் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கின்றார். ஆகவே எப்படி சரத் பொன்சேகா அவர் சொல்லலாம், ஆனா வாக்கு விழுமா என்றது பெரிய கேள்வி. கோட்டாபாய ராஜபக்சவை கவிழ்த்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்திருப்பது சஜித்துக்கு ஆபத்தானது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சொல்கின்றார். கோட்டாபாய ராஜபக்சவின் முதுகில் ஏறி பயணித்து அவரையே கவிழ்த்த நாலக கொட்டஹேவா போன்றோர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருப்பது சஜித்துக்கு ஆபத்தானது என்று சபை முதல்வர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்திருக்கின்றார். துறைமுக நகரம் என்பது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமான இடம் என்று அவர் அந்த பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டி எழுப்பியவர்கள் ஓரமாக இருக்கிறார்கள். இவர்களே அவர்களின் பொருளாதார ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இது பெரிய ஆபத்து என்று சொல்கின்றார்கள். இதுதான் இன்றைய தேர்தல் தொடர்பான செய்திகள். சாணக்கியன் வந்து சஜித்துக்கும் சுமந்திரன் சஜித்துக்கும் ஆதரவு கொடுக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு இன்றைய தேர்தல் செய்திகள் இவ்வளவுதான். பார்ப்போம், நாளை வித்தியாசமான தகவல்களோடு சந்திப்போம். வணக்கம் நண்பர்கள்.